ஜீது ஜோசப் டைரக்ஷன்ல மிராஜ், ஆசிஃப் அலி அண்ட் அப்பண்ணா அவங்க வந்து மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. அப்புறம் சம்பத் ஒரு போலீஸ் ரோல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்கு. படத்துல ட்விஸ்ட் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும். சஸ்பென்ஸுக்கும் ட்விஸ்டுக்காகவுமே மட்டுமே எடுத்த படம் பார்த்தீங்கன்னா அது வந்து மிராஜ் தான். ஸோ புதுசு புதுசான பிளாட், புதுசு புதுசான சஸ்பென்ஸ், புதுசு புதுசான ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் படத்துல டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. அது வந்து படத்தோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைம் அது படத்தோட மிகப்பெரிய ஒரு டிராபேக்கும் தான். ஸோ நான் சொல்லுவோம்ல, ஒருத்தரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அவரோட வீக்னஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த படத்துக்கு அது கரெக்டாக பொருந்தும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்ன சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல Hi everyone, welcome to Madras Boys. Welcome to Madras Boys. இது வந்து ஒரு 100% நோ ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஏன்னா இந்த படத்துல நிறைய சஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஸோ கதை தெரிஞ்சுட்டு நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா 100க்கு 110% அது வேஸ்ட் தான், எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் பெரிய மீனிங் இந்த படத்தில் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸில் தான் அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் ஒன்று வரும். அதாவது என்ன சொல்லலாம், படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வரும். நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். இட்ஸ் அ கிளாசிக் ட்விஸ்ட், சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ஓவராலாக அந்த மாதிரி நிறைய ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். மற்ற பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிஃப் அலியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பர்ணாவும் ரொம்ப சூப்பர் பர்ஃபார்ம் இருந்தாங்க. எல்லாருமே அவங்க ரோலை ரொம்ப அழகாக கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க கதைக்குள்ளே போயிட்டாங்க. படத்தில் வந்து தேவையில்லாத பாட்டு கிடையாது, தேவையில்லாத காமெடி ட்ராக் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ஹார்ட் கோர் டைரக்ட் சப்ஜெக்ட். ஒரு 2 மணி நேரம் படம் இல்லை 2.5 மணி நேரம் படம் வந்து ஒரு 100% ஒரு கதைக்குள்ளே டிராவல் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் சொல்றேன், இந்த கதையோட சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் சொல்றேன். டோன்ட் வரி, ஸ்பாயில்லாம் பண்ண மாட்டேன். கிரண் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டிராவல் ஸ்டார்ட் பண்றாரு. அதான் பார்த்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் இஸ் டிராவலிங் சம்வேர். ஸோ அவரோட லவ்வர் தான் வந்து இந்த அப்பர்ணா அப்படிங்கிறவங்க. ஸோ அவர் வந்து ஏன் 2 நாளாக கால் பண்ணவே இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படி டென்ஷன்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் டிராவல் பண்ண ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க, ரொம்ப என்ன சொல்ல டோட்டலாக ஷீல் பி இன்டு டிப்ரெஷன். ஸோ அப்படி அந்த லைஃப் அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு போலீஸ் அவங்களை தேடி வருவாங்க. தேடி வந்துட்டு கிரண் வந்து ஏதாவது ஹார்ட் டிஸ்க் கொடுத்து போனாரா அப்படின்னு படம் ஆரம்பிக்குவாங்க. அதான் படம் ஆரம்பிக்குது. அவங்க சொல்லி பற்றியில் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது தெரிஞ்சா எங்களை சொல்லுங்க, எங்களால் அவங்க காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் போயிடுவார். அதுக்கப்புறம் அப்புறம் தான் ஆசிஃப் அலி வர்றாரு. ஸோ ஆசிஃப் அலி இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ ஜேர்னலிஸ்ட். நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆன்லைன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இஸ் அ ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். ஸோ அவர் வந்துட்டு இதே கேள்வி அவரும் கேட்பாரு. அப்புறம் என்ன சொல்லுவார்னா, அந்த போலீஸை நம்பாதீங்க, அவர் நல்லவர் கிடையாது, அவர் ஆல்ரெடி கிரண் இது மாதிரிலாம் சொல்லி அவர் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற உண்மையை ஆசிஃப் அலி சொல்லுவார். அப்புறம் ஆசிஃப் அலி வந்து சொல்றத ஹீரோயினுக்கு ஓகே மாதிரி தோணாலும் ஹீரோயின் ஃப்ரெண்டு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவர் கலைப்போ சொல்லுவார். அவர் நம்பவே மாட்டாங்க ஆசிஃப் அலியை. அதுக்கப்புறம் சரி ஆசிஃப் அலி போனதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் மட்டும் இருக்கும்போது இன்னொரு வில்லன் கேரக்டர் வந்து அவங்கள போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அந்த நிலையில ஆசிஃப் அலி வந்து காப்பாற்றுவார். அப்போதான் ஸ்லோவா ஆசிஃப் அலி மேலே அவங்க நம்பிக்கை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆசிஃப் அலியும் ஹீரோயினும் அதை அப்புறம் தான் அவங்களும் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டுமா சேர்ந்து என்ன நடந்துச்சு, இந்த டிராவல் இவரையும் பண்ணாரு, இவர் யாரை தேடி போனாரு, இந்த ஹார்ட் டிஸ்க் என்ன, இந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கு, என்னதான் இதோட பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் அதுக்கப்புறம் இந்த 2.5 hours மூவி. ஸோ ஓவராலா ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர் ஸ்டோரி. இதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சொல்லுவோம்ல, சம்டைம் ட்ரூத் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபிக்ஷன் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துல சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு மாற்று கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஷியல் நான் சொன்னேன்ல, இதோட ஸ்ட்ரென்த் தான் வீக்னஸ் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, ஒரு படத்துல இந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த படத்தோட அந்த ஸ்டோரி அப்படிங்கிற அந்த ஹார்ட்கோர் மையக்கரு சொல்லுவோம்ல, அது வந்து மைண்ட்ல நிற்காது. ஏன்னா கதை எங்கேருந்து எங்கெல்லாமோ ட்ராவலே போய்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல நிறைய கன்ஃபியூஷன். அதை வந்து இன்டெப்தா யாருமே காட்டல. அதை கொஞ்சம் மேலோட்டமா காட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு கான்ஸ்பிரசி நடக்கும், ஒரு ஹார்ட் டிஸ்க்ல கொஞ்சம் டேட்டா எடுப்பாங்க, அதுதான் படம். அது ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் சொல்லி மேலோட்டமா சொல்லி அப்படி போயிடுறாங்களே தவிர அதுக்குள்ள இன்டெப்தா யாருமே போகல. ஸோ அந்த மையக்கரு அப்படிங்கிறத பெருசா மைண்ட்ல நிக்கல. அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஒரு இடத்துல இன்டர் பிளாக் விடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அதுல ட்விஸ்ட் வச்சு இன்னொரு இன்டர் பிளாக் விட்டாரு. பட் இன்டர் பிளாக் சீன்ல வந்து ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிற மாதிரியான ஒரு சீன் ஒரு லிஃப்ட்ல நடக்கும். பட் அந்த சீனுக்கு வந்து என்ன சொல்ல, அந்த சீனை வந்து படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ்ல நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த சீன் இப்படிதான் போகும், இந்த கேரக்டர் இப்படிதான் போகும், நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் சீனா எனக்கு தோணல. ஏன்னா படம் பார்த்தவங்க, படத்தை பற்றி தெரிஞ்சவங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தே கேன் கனெக்ட். நிறைய சீன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இல்லை இது இப்படிதான் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது பெரிய ஒரு சஸ்பென்ஸ் ரிவீலாக காமிச்சதுல வாவ், ஒரு ஜெர்க்கோ இல்லைன்னா ஓ இப்படியா அப்படிங்கிற தாட்டெல்லாம் எதுவுமே அந்த சீன்ல வரல. ஆனால் இன்டர்க்கு அப்புறம் நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாகவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சொன்னால் நான் வந்து படத்தோட கதையை சொல்ற மாதிரி ஆயிடும். பட் இதுதான். ஸோ எந்த அளவுக்கு ட்விஸ்ட் டர்ன்ஸ் பாசிட்டிவாக இருக்கோ அது எது நெகட்டிவாகவும் இருக்கும். ஒரு படத்துக்கு இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மையக்கரு அப்படிங்கிறது டைல்யூட் ஆன மாதிரி தோணுச்சு. 2-3 மையக்கரு இருக்கு அப்படிங்கிறது படத்தோட ஒரு கான்செப்ட். இதுல வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கலாம், இதுல பிட்ரேயல் இருக்கு, இது அப்புறம் வந்து பெயின் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லவ் இருக்கு. அப்படி எல்லா விதமான இமோஷன்ஸும் இந்த படத்துல இருக்கு. எப்படி திருஷ்யம் பேர் வச்சுட்டு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கதை அமைச்சாரோ, ஸோ மிராஜ் அப்படின்னு பேர் வச்சுட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி கதை அமைச்சிருக்காரு. அதெல்லாம் ஓகே தான். இதை தியேட்டர் வாட்சா ஓடிடியா கேட்டீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு வாட்டி பார்க்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா படம் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா மூவ் ஆகும். இந்த மாதிரி லாஜிக் எல்லாம் பார்க்காம அப்படி இப்படி யோசிக்காம பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி என்கேஜிங் ஃபிலிம். அதில் மாற்ற கருத்து எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். எதுவும் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வயலன்ஸ் ஆக்ஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இட்ஸ் 100% இன்வெஸ்டிகேஷன் மூவி. ஜீசு ஜோசஃபோட யூஷுவல் டெம்ப்ளேட்ல இன்னொரு த்ரில்லர். ஸோ நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உண்மையாவே இந்த டெஸ்ட் வந்து நீங்க ரொம்ப ரெஸ்டிங்களா, இல்லை இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியான ட்விஸ்ட் மட்டும் தானா, இல்லை இந்த ட்விஸ்ட் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லை அப்படி உங்களுக்கு என்ன தோணுனாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.